ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் எங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அல்லது சுவிசேஷத்திற்கு நாம் உதவியா இருக்கும் பொழுது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட கர்த்தர் அதற்கு கணக்கு கொடுப்பாரா, பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். இப்போ ஊழியம் செய்யறது எவ்வளவு பெரிய மேன்மை. இயேசு அதுதான் பூமியில் இந்த நாட்களே சொல்லி இருக்கிறார். என்னை பின்பற்று, நான் இருக்கிற இடத்துல நீ இருப்பா, என்னுடைய காரியத்தை செய்யன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிறதை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை, ஆண்டவர் சொன்னதை செய்வதற்கும் ஆட்கள் தேவைப்படுகிறது. அதற்காக தான் சீஷர்களை ஏற்படுத்தினார். அதற்காக தான் சீஷர்களை உலகமெங்கும் அனுப்பினார். கடைசியில் அதுதான் சொன்னார், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், சீஷராக்குங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வேலையை செய்கிறோமா? இன்னைக்கு அநேக நேரத்தில் வேகமா செய்யறவங்க சில பிரச்சனை அப்படியே விட்டு விடுவாங்க. இல்லை, ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க. அப்பொழுதுதான் அவர்களுக்கு கனம் உண்டாகும். அவர் கனப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். இம்மையிலும் அவர் கனப்படுத்துவாரு, மறுமையில் அதற்கான ஹானர் பண்ற விதம் அதிகமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இங்கிலாந்து தேசத்துல ஒரு அடக்க ஆராதனை. அந்த ஆலயம் முழுதும் திரளா ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. ராணுவ அணிவகுப்போடு அரசு மரியாதை கொடுக்கப்படுகிறது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஆளுகை செய்யறலாம் வந்து இருக்கிறாங்க. எல்லாம் பிரமிக்கத்தக்க விதத்துல அந்த ஆராதனை நடந்துட்டு இருக்குது. நல்லா ஹைட் வெயிட்டா நல்லா இருக்க மனிதர் அதுல இருக்கிறாரு. அந்த மனிதரை அங்க அடக்கம் பண்ண முடியும் போது அங்க ஒருத்தர் மட்டும் ஏங்கி வீம்பி அழுது கொண்டிருக்கிறார். இங்க அடக்க ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு ஏன்பா அப்படி அழுதுட்டு இருக்கிறான்னு ஒரு கூட்டம் அவரை பார்த்து கேட்குது. அவர் சொல்றாரு, நானும் அதோ மரித்த அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறார, அவரும் 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க, ஒரே வருஷத்துல பிறந்தவங்க, ஒரே இடத்துல சேர்ந்து படிச்சோம். ஆனா பட்டப்படிப்பு முடியும் போது அவன் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னான். நான் சொன்னேன், உனக்கு பைத்தியம்டா, உனக்கு அறிவுங்கிறதே படிச்சு இல்ல பாரு, எவன்டா ஊழியம்னு சொல்லி அதுவும் மிஷினரியா ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு சொல்றியடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி, நான் அந்த உலகத்தை அனுபவிக்க போறேன், என்ஜாய் பண்ண போறேன், நல்லா ஜாலியா இருக்கணும், குட்டிக்கணும், பெரிக்கணும், சூதாடணும், இஷ்டப்படி என்ஜாய் பண்ண, இதுதான்டா லைஃப்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, அவனை திட்டிட்டு நான் போயிட்டேன். அவங்க போனான், ஊழியத்தை முடிச்சுட்டு அங்கே மரணத்தை சந்திச்சான். ஆனா இந்த தேசமே இந்த அளவு கொண்டு வந்து அவன் சரீரத்துக்கு கனப்படுத்த நான் எதிர்பார்க்கல. ஆனா என் நிலைமை இன்னைக்கு எனக்கு வியாதி வந்துருச்சுது, இன்னைக்கு என் குடும்பம்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சுது, நான் துரத்தப்பட்டு இன்னைக்கு அண்ணாதையா ரோட்ல அழுதுட்டு இருக்கிறேன், நான் வாய்ப்பை இழந்துட்டேன்னு சொல்லி அல்றேன்னு சொன்னாராம். யோசித்து பாருங்க, அந்த கனப்படுத்தப்பட்ட மனிதர் யார் தெரியுமா? அதான் டேவிட் லிவிங்ஸ்டன். நான் யோசிச்சேன், டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு இந்த பூமியில, அதுவும் அவருடைய கவர்மெண்ட் இங்கிலாந்து தேசமே எவ்வளவு கனப்படுத்துச்சுன்னா, பரலோக ராஜ்யத்துல பிதாவானவர் வைத்திருக்கிற கனம் அதை தாண்டி பல மடங்கு இருக்குமே. ஆண்டவருக்கு செய்ய வேண்டியத கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், பொறுப்புகள், எல்லாருக்குமே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாத்துக்குமே தாழ்ந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணணும். நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. ஆண்டவரை அப்படி இப்படிலாம் சூழ்நிலை நாம் சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது. இங்க இந்த வருஷ துவக்கத்துல இருக்கிறோம். நம்மால் முடிந்தது ஆண்டவருக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு கண்டு செய்யுங்க. அநேகரை நீதிக்குட்படுத்துங்க, அநேகருக்கு தைரியம் கொடுங்க, இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் கிடையாது. அவரை நோக்கி கூப்பிட்டாலே அற்புதத்தை செய்வார். அதனால அவருக்கு ஊழியம் செய்த ஒவ்வொருவரும் கனப்படுத்துகிறார். இம்மையில் மட்டுமல்ல, மறுமைன்னு ஒன்று இருக்கு, அவரோடு வாழ்ற வாழ்க்கை. அப்பொழுது தட்டி கொடுத்து உண்மை உத்தமான ஊழியக்காரன் சொல்லி கனப்படுத்துவார். அந்த கணத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் அதை இழந்துவிடக் கூடாது. இந்த நாளிலும் ஆண்டவர் கரத்துல கொடுத்து ஆண்டவருக்காய் கொடுப்போம், ஆண்டவருக்காய் உழைப்போம், ஆண்டவருக்காய் நிற்போம், அநேகரை தைரியப்படுத்தி தூக்கி நிறுத்துவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உமக்கு ஊழியம் செய்யறது பெரிய பாக்கியம் அப்பா. இந்த நாட்களில உம்முடைய திட்டத்தை, உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நாங்க நிறைவேற்றணும். யாரும் அதை இழந்துடக்கூடாதுப்பா. உம்முடைய நீதி நிறைவேற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க விரும்புகிறோம்ப்பா. ஒவ்வொரு கரம் பிடித்து நடந்துங்க. ஒன்றும் அறியாத, படிப்பறிவு இல்லாத பேதைகளான மீன் பிடிக்கிறவர்களை நீங்க எடுத்து பயன்படுத்தி உலகத்தை அசைச்சிங்கப்பா. அவங்க சரீரங்களில் வல்லமை புறப்பட்டு போய் அற்புதங்கள் நடந்துச்சுப்பா. இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னால முடியலங்கிற சொல்லுற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு தொட்டு சுகமாக்கி தூக்கி நிறுத்தி உன்னை நாம மகிமைக்காக பயன்படுத்துங்கப்பா. குடும்பங்களிலே இருக்க சூழலை மாற்றுகிறவர்களாய் குடும்பங்களிலே பிள்ளைகளை எழுப்புவீராக. ராஜ்யம் விரிவடையட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமயம் எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக ஊழியம் செய்த அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால் ஒரு நாள் வரும்.
நித்திய காலம் அவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நித்திய கணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.